ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, இந்த துஷ்டரின் தண்டாயுதம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஏசாயா 14 முன்பகுதியில் படிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக்கி அவர்களை சிறைகளாக்கி அவர்களை ஒடுக்கினவர்களை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள், விசேஷமாக யூத ஜனங்கள் அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்டிருந்தார்கள். அவன் இங்கே யூத வம்சத்திலே, யூத பட்டணத்திலே, எருசலேமிலே வந்து தேவாலயத்தை இடித்து போட்டு அநேக ஜனங்களை அடிமையாக்கி கொண்டு போனான். அநேகர் மரித்தார்கள். பயங்கரமான சூழ்நிலைகள், வேதனை நிறைந்த நாட்கள். சுமார் 70 வருஷம் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அந்த 70 வருஷத்துக்கு பிறகுதான் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குகிறார். அந்த 70 வருஷத்துக்கு பிறகு அந்த நாட்களில் இவர்களை வேதனைப்படுத்தினவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிறார். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். அந்த பாபிலோன் மூலமாக, பாபிலோன் என்ன ஒரு கோல்டன் சிட்டி, அது மாத்திரமல்ல, பொருளாதாரத்தில் பெருகி இருந்த, பண கஷ்டம் கிடையாது, எந்த ஒரு பெருமை நிறைந்த, நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லத்தக்கதாக ஒரு பெருமையாக வளர்ந்த, சுயபல மாம்ச புயத்தை நம்பியிருந்த ஒரு சிட்டி, ஒரு பகுதி, ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை தேவன் தானியேலை கொண்டு வெட்டினார். அதை நாம் தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, இங்கே 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி, கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும், நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாறும் பண்ணுங்க. பலவிதமான அடிமைத்தனத்தில் பலவிதமான அனுபவங்களை கடந்து வந்திருக்கிறீங்களா? பலவிதமான வேதனைகள் இது வரைக்கும் நடந்திருக்கிறா? இன்னொருத்தவருடைய கைகளை வாழ்ந்து சொந்த தேசத்தை அனுபவிக்க முடியவில்லையே, சொந்தமாக வாழ்க்கையை வாழ முடியவில்லை, ஃப்ரீடம்லாம் போயிடுச்சேன்னு சொல்லி வேதனையோடு இருந்து, இன்னொரு கையினால, இன்னொரு சூழ்நிலையினால, இன்னொருடைய அடிமைத்தனத்தினால வேதனைப்பட்டு அவர்களுடைய எல்லா விதமான ஒடுக்கத்தையும் தண்டாயுதங்களினாலும் செங்கோலினாலும் பாதிக்கப்பட்டிருந்தீங்களா? தேவன் காலை வேளை ஒரு நற்செய்தி சொல்லுகிறார். கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உன்னை ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. நீ பாபிலோன் ராஜாவின் என்று சொல்லுகிறது வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. பொன்னகரியா ஒளிந்து போயிட்டு, அந்த கோல்டன் சிட்டி ஒளிந்து போயிட்டு. அதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, தேவன் சிறையாக்கினவர்கள் சிறையாக்கி, தங்களை ஒடுக்கினவர்கள் ஆளுவார்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை சிறையாக்கினவர்கள் நீ சிறையாக்கி, உன்னை ஒடுக்கினவர்களை நீ ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். இந்த காலை வேளையில் பாபிலோனிக்கும் மேல உங்களை உயர்த்துகிறார். பாபிலோன் ஆகிய அந்த கவர்ச்சி பட்டணம், பாபிலோன் ஆகிய அடிமைத்தனம், தேவ ஜனத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது உலகம். பாபிலோன் உலகத்தின் கிரியைகள், உலகத்தின் அசுத்தங்கள், வேசியின் வீடு என்று சொல்லப்படுகிறது. அந்த பாபிலோன் கவர்ச்சியில் உலகத்தில் இருக்கிறார்கள். இயேசு கூடும் பிசாசு இயேசுவை சோதிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துட்ட வந்து ஒரு நிமிஷத்தில் காட்டுறான், ராஜ்யத்தின் மகிமையை காட்டுறான். இதெல்லாம் உங்களுக்கு தருவேன், நீர் என் பாதத்தில் விழுந்து வழங்கி கொண்டா எல்லாம் தருவேன் சொல்லு. ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. தேவனை கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை, அவர் ஒருவருக்கே பணிந்து கொள்வாயாக, அவர் ஒருவரே பணிந்து கொள்வாயாக. தேங்க்யூ. இந்த காலை வேளையில் கர்த்தர் ஒருவரே பணிந்து கொள்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்த ஆவியானவருடைய
ஐக்கியத்தில் இருப்போம், இந்த குடும்பத்திலே இருப்போம். உங்களை திசை திருப்புகிற, உங்களை அடிமைப்படுத்துகிற, உங்களை கவர்ச்சியாக இழுத்து பாபின் உலகத்தின் கவர்ச்சிகள், உலகத்தின் வேஷங்கள் இழுத்து சோதனைக்கு உட்படாது. இயேசு சொன்ன அவங்க இருதயம் பெருந்தின்றினாலும் லௌகீக கவலம் பாரமறியாதபடி எச்சரிக்கையாருன்னு சொன்னார். உலகத்தின் காரியங்கள்லேருந்து விடுதலையாக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், ராஜ்யத்தில் பிரியமாக இருப்போம், ராஜ்யத்துக்குள் இருப்போம். அப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ என்ன செய்கிறாராம்? நம்மளை ஒடுக்கின அந்த பாபிலோனின் கிரியைகளை கர்த்தர் என்ன பண்றாராம்? சிறையாக்க வைக்கிறார். அவர்களை ஒடுக்கினவர்கள் நீங்க ஆளும்படி செய்கிறார். உன் துக்கத்தை, உன் தத்தளிப்பையும், நீ அடிமைப்பட்டிருந்த சகலவிதமான அடிமைத்தனம், தேங்க்யூலா, ஒரு அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. தேங்க்யூலா ஜீசஸ். ஒரு சங்கிலி உங்க மேல இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் உடைச்சு விடுதலை. எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணினார் தேவனாய் கர்த்தர் நானே. அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணினார். அந்த அடிமைத்தன வீடு, அந்த எல்லை, அந்த சூழ்நிலைகள் சொல்லுவாங்க விசுவாசிகள், ஒளி தேவ பிள்ளை, ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம், தேங்க்யூ. ஒரு சூழ்நிலையில் ஒரு விதமான மனுஷர் கையில் மாட்டிக்கிட்டோம், தேங்க்யூ. மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதவர்கள் பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் ஒருவருக்கே அடிமையாக இருப்பார், கர்த்தரை ஒருவரையே பிரியப்படுத்துவார், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்போ என்ன நடக்கிறது? பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக நீங்கள் சொல்லும்படியா சொல்கிறாராம். ஒடுக்கினவன், நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, உன் பொன்னகரி ஒளிந்து போயிற்று. தேங்க்யூ. நீங்கள் சொல்லணும், உங்களை அடிமைப்படுத்தினவர்களை சொல்லணும், ஒடுக்கின நீ ஒளிந்து போகிறாய், என்னை வேதனைப்படுத்த நீ ஒளிந்து போகிறாய், என்னை அடிமைத்தனத்திலிருந்து, என் வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்து நீ ஆசீர்வதிக்க விரும்புகிறதை நீ தடுத்து கொண்டிருந்தாய், உன்னுடைய யோசனையினால என்னை விரோதமாய் பழித்து கொண்டிருந்தாய், அதெல்லாம் என் தேவன் ஒடுக்குகிறார், அதெல்லாத்தையும் தடை செய்கிறார் என்று சொல்லி விசுவாசம் எழும்புகிறது. வாசிக்கிறோம், ஒடுக்கினவன் ஒளிந்து போன அரசாண்டவர்களை செங்கோலை முறித்து. என்ன செங்கோல்? ஆவிக்குரிய செங்கோல், ஆவிக்குரிய கோல் என்ன இருக்குது? ஆலோட்டிகள் நிமித்தம் ஆலோட்டியின் கோலை கர்த்தர் முறித்து போட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசி. ஆலோட்டு, ஆடு பத்திரக்கு கையில் கோல் வச்சிருப்பாங்க. ஆனால் எகிப்து தேசத்தில் ஆளுகளை, மக்களை நடத்துகிற கோல், மக்கள் சரி பண்ண அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வேலை செய்யணும், அடிப்பாங்க, உபத்திரவப்படுத்தினாங்க. நெருக்கம் அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட வந்ததான். இஸ்ரவேல் தேசத்தோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது சொன்னார். கூக்குரல், வேதனைகள், ஒரு விதமான சூழ்நிலையிலிருந்து இந்த காலை வேளை ஆண்டவர் உடைக்கிற எல்லா அடிமைத்தனம், எல்லா பாபிலோன் கிரியைகள், எகிப்தின் அடிமைத்தனங்கள் எல்லாத்தையும் உடைச்சு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய பாலும் தேனும் ஓடு தேசத்தில் நிலைநிறுத்துவாராக. தேங்க்யூலா. ஜெபிக்கிறேன் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில் பாபிலோன் அடிமைத்தனத்தை விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வாரோம். தேங்க்யூ. எகிப்தின் தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட்டு கொண்டு வாரோம். தேங்க்யூ. நீர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகி கானானில் நிலைநிறுத்தும். நீர் அவர்களுக்கு கொடுத்துட்டீர். 2000 வருஷத்துக்கு முன்பு கானான் ரிலீஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஹோலி. கிறிஸ்து சிலுவையில் கானானை ரிலீஸ் பண்ணுறார் எல்லா தேவஜானத்துக்கும். தேங்க்யூ. ஆவிக்குரிய சரீர பிரகாரம் எல்லா கானானும் ரிலீஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூலோ. 2000 வருஷத்துக்கு முன்பு சிலுவையில் அவர் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். உன்னுடைய கானானை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அவர் உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வாத, வியாதியை உன்னை விட்டு விளக்குவார். நீ அநேக ஜாதி கடன் கொடுப்ப, நீ வாங்காதிருப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். எல்லா ரிலீஸஸ் கத்த கொடுக்கிறார். தேங்க்யூலோ, தேங்க்யூலோ, தேங்க்யூலோ. மகான் தூரோ காதாரா, உன்னுடைய கானானை அனுபவி. தேங்க்யூ ஹோலி. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே, ஆவியானுடைய பலத்தினாலே அபிஷேகம் கத்த கொடுப்பாராக. ஓ ராகா பா ஷேகேரேமா, நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க, உன் வீட்டை கட்டுவதற்கு ஒரு அபிஷேகம், உன் கடனை நிறைவாகி முடிப்பதற்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பாப்பா, உன் வியாதியிலிருந்து வெளியே வருவதற்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள், சுகமளிக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பாப்பா லோ மகாந்தி ராகா ரா, பாவத்திலிருந்து விடுதலையாக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள், பரிசுத்த கிருபையை பெற்றுக்கொள். பாப்பா மோ ராகா ரே பா லா சாந்த. கிறிஸ்து தமிழ் கானானை ரிலீஸ் பண்ண 2000 வருஷத்துக்கு
ஓ, நமக்கான ஆவிக்குரிய காணான் ரிலீஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். 2000 வருஷத்துக்குள்ள நடந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமம். ஓ, சிலுவையில் அவருக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் தம் சொந்த ரத்தத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணார். ஜனங்களுக்காக பரலோக ராஜ்யத்தை கிளைம் பண்ணார். தேங்க்யூலோ, தேங்க்யூலோ, தேங்க்யூலோ. மோ ரா காபா ஷாகாரபா லேமா ரா காந்தாராபா. ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. பாபிலோன் கிரியைகளை கடிந்து விட்டு நான் செபிக்கிறேன். ஜனங்களை ஆசீர்வதியும் அப்பா. வார்த்தையை கேட்கிறவர்களோடு இடைப்படும், தொடும், நிரப்பும், ஆசீர்வாதம். உடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.